நண்பர்களுக்குள் வாட்ஸ்அப் குரூப்பில் பேசுவதை தவிர்த்து நேரடியாக பேச பாருங்கள். நல்ல நிகழ்வுகளுக்கு ஒன்று சேருங்கள், நட்பை வளருங்கள். நெல்லை மாத்திதா இந்து கல்லூரியில் 25 ஆண்டுகளுக்கு பின் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஒன்று கூடிய அலுமினி மீட் 25 வெள்ளி விழா நிகழ்ச்சியில் அனைவரையும் ஈர்த்த பேராசிரியரின் பேச்சு. நெல்லை மாநகர்பேட்டையில் 147 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரி இயங்கி வருகிறது. இங்கு கடந்த 1997 முதல் 2000 வரையிலான காலகட்டத்தில் வணிகவியல் துறையில் பயின்ற மாணவர்கள் மற்றும் அவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சியாக அலுமினி மீட் 25 வெள்ளி விழா நடைபெற்றது. இந்த கல்லூரியில் 25 ஆண்டுகள் முன் தன்னுடன் படித்த சக மாணவர்களான நண்பர்களையும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் ஒரு சேர கண்டு மகிழ்ந்து பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து பேசக்கூடிய நிகழ்வாக அமைந்ததில் அனைவருக்கும் இனிப்பான சந்திப்பாக அமைந்தது. 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் பெங்களூரு, டெல்லி என மற்ற மாநிலங்களிலிருந்தும் இந்த சந்திப்பில் கலந்து கொள்வதற்காகவே அமெரிக்கா மற்றும் ஜெர்மன் நாடுகளில் இருந்தும் மாணவர்கள் வந்திருந்தனர். அன்றைய மாணவர்கள் இன்றைய நிலையில் தொழிலதிபர்களாகவும் அதே கல்லூரி பேராசிரியராகவும் இதே மாவட்டத்தில் வட்டாட்சியராகவும் என பல துறைகளில் தடம் பதித்த மாணவர்களின் சங்கமமாக அமைந்தது. நீண்ட வருடங்களுக்கு பிறகு சந்தித்துக் கொண்டதால் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் இணைந்தும் ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்களுடன் குழுவாகவும் ஆகச்சிறந்த நினைவாக இன்றைய நிகழ்வை புகைப்படமாக பதிவு செய்து தங்களது செல்போன்களில் சேமித்துக் கொண்டனர். மாணவர்கள் நினைவுகளை பகிர்ந்த நேரத்தில் ஆசிரியர்கள் பகிர்ந்த நினைவுகளும் அறிவுரைகளும் ஆசிரியர் பணி அறப்பணி என வாழும் ஒவ்வொரு ஆசிரியரும் கல்லூரியை பொறுத்தவரை அனைத்து மாணவர்களுக்கும் மற்றுமொரு தந்தைதான் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் வாதங்களை தவிர்த்து நட்பை வளருங்கள் என நகைச்சுவையுடன் பேசிய நெல்லை மொழிநடை அனைவரையும் கரகோஷம் எழுப்பி சிரிக்க வைத்தது. பேராசிரியர் ராமச்சந்திரன் பேசும்போது அலுமினி மீட் நிகழ்ச்சியில் பங்கேற்றதும் மாணவர்கள் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறார்கள், குரூப்பில் எண்ணிக்கை பெரிதானதும் அரசியல் குறித்து பதிவு செய்கிறார்கள் என்றார். கடைசியில் அது சண்டையில் முடிகிறது. எனவே வாட்ஸ்அப் குரூப்பை நட்புக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார்.